ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? யாத்திராகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். இங்க ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு இந்த கடைசி பகுதி, உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரையிலும் நீங்க சத்துருக்களை பார்த்து பயந்து பயந்து ஓடிக்கொண்டிருக்கலாம். சத்துரு உங்களுக்கு விரோதமாக நிறைய தாக்குதல்களை உங்களை செய்திருக்கலாம். உங்களை ஜெபிக்க விடாமல், பரிசுத்தமாக விழ விடாமல், வேதத்தை வாசிக்க விடாமல், பலவிதமான தீமையான பாவத்தை செய்ய தூண்டி, உங்களுக்குள்ள உறவுகளை பிரித்து சண்டைகளை கூட்டி, ஒருவேளை உலக பிரகாரமான மாம்சமான கிரியைகளை உங்களுக்குள்ளே நடப்பித்து உங்கள் பரிசுத்த ஜீவித்தையே குலைச்சிருக்கலாம். இதுவரை நீங்கள் சத்துருக்கள் அடி வாங்கி ஒருவேளை சத்துருக்கு கீழ்ப்படைஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு? உன் சத்துருக்களை நான் முதுகு காட்ட பண்ணுவேன். ஹல்லேலூயா. அந்த சத்துருக்கு மேலே கர்த்தர் உங்களை ஜெயத்தை தரப்போகிறார். எந்த பாவத்தில் எந்த சத்துருக்களை நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் தோற்று போனீங்களோ, எப்படி இல்லை, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். ஆமென். லேவியராகும் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். ஆமென். நீங்க ஒரு காலத்துல சத்துருக்கு முதுகு காட்டினீங்க. ஆனா இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல, உங்க சத்துருக்களை துரத்துவீர்கள். ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா, தேவப்பிள்ளையில சத்துருக்களை நீங்க துரத்துவீங்களா, அவனை பட்டயத்தால் முறியடிப்பீர்கள். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஒருவேளை நீங்கள் சத்துருவை பார்த்து பயந்து சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சத்துரு உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். உபாகம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கு நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறதை செய்வாயாக. ஆமென். இதுதாங்க சீக்ரெட். நீங்கள் சத்துருக்களை துரத்தணும்னா, சத்துருக்கு மேலே ஜெயத்தை எடுக்கணும்னா, ஆண்டவர் மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. வாசிக்கலாம். கர்த்தர் தாம் சொன்னபடியே உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கு நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறத. நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமானதை செஞ்சீங்கன்னா சத்துரு பார்த்து பயப்பட மாட்டீங்க, சத்துருக்கு எதிர்த்து நிற்பீங்க. ஆமென். சத்துருக்கு நீங்கள் முதுக காட்ட மாட்டீங்க, அவனுக்கு எதிராக நீங்கள் செயல்படுவீங்க. இந்த பிள்ளையில் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், சத்துருக்களை உனக்கு முதுகு காட்ட பண்ணுவேன் நான். சோர்ந்து போகாதீங்க. உனக்கு எதிராக எப்பேற்பட்ட சத்துருவின் கிரியைகளாக இருக்கலாம், ஒரு மந்திர கிரியைகளாக இருக்கலாம், இல்லை பிசாசுடைய கிரியைகளாக இருக்கலாம், மனுஷருடைய வர சத்துருக்களாக இருக்கலாம், எந்த சத்துருவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஜெயத்தை தர விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கு பெரிய ஜெயத்தை பார்க்க போகிறீங்க. நாம் அறிந்திருக்கிறோம், பார்வோனையும் அவன் சேனையை அழித்த கர்த்தர் அல்லவா. எனக்கு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துவார். ஆனால் ஒன்றே ஒன்று, நான் கர்த்தரை பார்வை செம்மையும் நன்மையான காரியத்தை செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஜெயத்தின் நாளாக இருக்கும். தைரியமாக போங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எத்தனை சத்துருகளுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, எத்தனை சத்துருவின் போராட்டங்கள் இவர்களுக்கு எதிராக இருக்கிறதோ, ஆண்டவரே இன்னைக்கு எல்லாம் முறியடிக்கப்பட்டுட்டங்கப்பா. இத்தனை நாட்கள் அந்த சத்துருக்களை அடி வாங்கி சத்துருடைய அந்த போராட்டங்களெல்லாம் இவங்க கலங்கி கொண்டிருப்பாங்கண்ணா, இன்னைக்கு கர்த்தர் அதுக்கு மேலே ஜெயத்தை, அவனுக்கு மேலே ஜெயத்தை நீங்கள் கட்டளையிட ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இதில் பாதுகாத்துக்கணும். ஆமென். பார்வோனிய சேனை அழித்த கர்த்தர் அல்லவா. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் செம்மையுமாய் நன்மையுமாய் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவிச்சு இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பாக ஒப்புக்கொடுங்க. இயேசுவின் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். சத்துருக்கு மேலே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்துட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.